மன்னார் மாவட்டத்திலே கடந்த 19ஆம் தேதி மன்னார் பொது வைத்தியசாலையிலே ஒரு தாயும் சேயும் மரணமான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருந்தது. அவ்வாறு உயிரிழந்த தாயினதும் குழந்தையினதும் உடல்கள் இன்றைய தினம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஜெகன் ராஜஸ்ரீ என்று அழைக்கப்படுகின்ற 27 வயதுடைய தாய் குழந்தை பிரசவத்திற்காக 18ஆம் தேதி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு 19ஆம் தேதி குழந்தை இறந்த நிலையிலே பிறந்திருக்கிறது. அதற்கு பிற்பாடு அந்த தாயாரும் உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவம் மன்னார் மாவட்டத்திலே ஒரு பெரும் அதிர்ச்சியையும் மக்கள் மத்தியிலே பெரும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னரும் இவ்வாறு ஒரு இறப்பு சம்பவம் சிந்துஜா என்கின்ற ஒரு தாய் இறந்த சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு பிற்பாடு மீண்டும் இவ்வாறான ஒரு சம்பவம் மக்கள் மத்தியில் ஒரு பெரும் பயத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் இந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மரணச் சடங்கிலே நாங்களும் கலந்து கொண்டிருந்தோம். உண்மையிலே அந்த இறந்து போன தாயையும் பிள்ளையையும் அங்கே ஒரே பெட்டியிலே பார்க்கின்ற பொழுது நெஞ்சு கனக்கிறது. ஏன் இவ்வாறான சம்பவங்கள் வைத்தியத்துறையினுடைய பொறுப்பேற்ற செயற்பாடுகளால் நடைபெறுகின்றதா அல்லது அரசாங்கம் இந்த வைத்தியத்துறையை ஊரங்கட்டுகின்ற காரணத்தினால் வசதிகள் போதாமை காரணமாக இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறதா என்கின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆனால் மக்கள் மட்டத்திலே வைத்தியர்கள் திருப்திகரமாக வைத்திய சேவையை வழங்கவில்லை என்கின்ற ஒரு கோபம்தான் எல்லோரிடமும் இருக்கின்றது. இது தொடர்பாக ஒரு முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். இவ்வாறு தொடர்ச்சியாக மக்களுக்கும் வைத்தியர்களுக்கும் இடையிலே முரண்பாடுகள் ஏற்படுவது ஒரு பொருத்தமான ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் இந்த சமூகத்தினுடைய பாதுகாக்க வேண்டியவர்களாக சுகாதார விஷயங்களிலே பாதுகாக்க வேண்டியவர்களாக வைத்தியர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறு சேவை செய்கின்ற பல ஆயிரக்கணக்கான அர்ப்பணிப்புள்ள வைத்தியர்கள் மத்தியிலே இவ்வாறான சில சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது அது ஒட்டுமொத்த வைத்தியர்களையும் இழிவுபடுத்துகின்ற எல்லோரையும் விமர்சனத்துக்குள்ளாக்குகின்ற ஒரு நிலைமை என்பது ஒரு ஆரோக்கியமானது. ஆகவே இதில் எங்கே தவறு நடந்திருக்கிறது என்பது தொடர்பாக ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு இங்கே ஒரு அலட்சியம் இருந்திருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அதுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இதில் யாரையும் பாதுகாப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படக்கூடாது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அத்தோடு இந்த சமூகத்திலே வாழுகின்ற இந்த வைத்தியசாலையை நம்பி செல்கின்ற மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான சிறந்த மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும். எங்களை பொறுத்தவரையிலே இந்த உடனடியாக இது தொடர்பான ஒரு முழுமையான விசாரணைகள் நடத்தி அந்த உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இதற்கு பொறுப்பானவர்கள் உரிய முறையில் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம்.